சிங்க மாதிரி நிக்குது. என்ன ரேட் ஃபைனலா பண்ணலாம்னா? 4 ரூபா அடி கரிஞ்சி 3500. இது பிறவ குட்டி. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நாம நம்பியூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வழியில பாத்தீங்கன்னா மூணாம்பள்ளி ஆட்டு சந்தை, சேவல் சந்தை அமைஞ்சிருக்கு. அங்க நம்ம ரமேஷ் அண்ணா தான் பார்க்க வந்திருக்கு. எத்தனை நாள் குட்டிகளை இங்க விற்பனைக்கு இருக்கு, என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு கெடா குட்டி, செம்மறி குட்டி என்ன ரேட் வரும்னு அண்ணன் கிட்ட கேட்போம். ஆனா இது என்ன ரேட் வரும்? 3000 ரூபாய் வரும். எத்தனை நாள் குட்டினா அது? 20 ரூபா இருக்கு. 20 நாள் குட்டி பாத்தீங்கன்னா 20 நாள் குட்டி பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு. 2800 ரூபாய் கொடுக்கலாம். 2500 ரூபா கொடுத்துடலாம். யூடியூப் பார்த்து 2500 ரூபாய் கொடுத்துடலாம். அப்படியே வேற குட்டி இந்த காட்டுறீங்களா? இது அதே வேலை தானே. இது கடாய் தான். இது கடாய் தான். ஆமாண்ணா. சூப்பரா. என்ன கிடாய் பொட்டு குட்டி? கடாய் தானுங்களா? அது உள்ள காய் ஆமா. இது எத்தனை நாள் குட்டினா? இது அதே மாதிரி தானே. 20 நாள். 20 நாள் குட்டி. இது என்ன ரேட் வருதுண்ணா? இது அதே வேலை தானே. 3 ரூபா சொல்லுங்க. 3 ரூபா சொல்றீங்க. அதான் அந்த 200 ரூபாய் கம்மி பண்ணலாம். குட்டிக்கு 200 ரூபா கம்மி பண்ணலாம். செம்மறி குட்டி வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பூராமே அழகழகா சூப்பரா இருக்கு செம்மறி குட்டிங்க. பாருங்க, அடி கீழே விட்டுலாம். இது பாத்தீங்கன்னா இது கடாய் தானே. கடாய் 300 வருதுங்கண்ணா. நல்லா வெயிட்டா இருக்கு. குட்டி நல்லா 300 வருது. 100 தருவீங்க. 3 நாள் கொடுக்கலாம்ண்ணா. 3 வேணாலும் தரேன் இருக்காரு. செம்மறி குட்டி தானே. மயிலம்பாடி செம்மறிப்பாங்க. இங்க பாருங்க, அழகா இருக்கு குட்டி. அப்பா கொஞ்சம் வெயிட். இது பாத்தீங்கன்னா முட்டுக்கடாங்கண்ணா. சண்டை கடாய் முட்டுக்குட்டிம்பாங்க. சண்டை கடாயின்னு சொல்லுவாங்க. மேற்கு அந்த லைன்ல இல்ல, மதுரை லைன்ல இல்ல. சூப்பரா இருக்குண்ணா. 2500 ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு. அதான் 200 ரூபாய் குட்டி. அவரு சொல்ற வேலையில இருந்து 200 ரூபாய் கம்மி பண்றான்னு இருக்காரு. எல்லா குட்டியுமே பாக்கலாம். நல்லா இருக்கு, தரமா இருக்குது குட்டி. நம்ம அடுத்ததான் அவரை பாக்கலாம். இது குட்டி அருமையா இருக்குண்ணா. சாமி குட்டி சிங்க மாதிரி வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 நாள் 150 ரூபா வரும். கடாய் பெருசா உண்மையாவே அதனால தூக்கி நிக்க முடியல. ஒரு 6-7 கிலோ வருமாண்ணா. வருண்ணா. வருது. இந்த குட்டி என்ன ரேட் வருதுண்ணா? 4500 தான் சொன்னேன். 4500 சொல்லியிருக்காரு. சும்மா சூப்பரா இருக்குங்க. பாருங்க, சிங்க மாதிரி நிக்குது. என்ன ரேட் ஃபைனலா பண்ணலாம்னா? 4 ரூபா ஃபைனலா பண்ணி கொடுக்கலாம். ஃபைனலா 4000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நாட்டு வெள்ளாடு தான். நாட்டு வெள்ளாடுல பெரிய வெட்டு. நாட்டு வெள்ளாலே பெருவித்து அப்படின்னு இருக்காரு. நல்லா ஒரு 100 கிலோ வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேரண்டியா வரும் அப்படிங்கிறாரு. நல்லா தூக்கி நிக்க முடியலனா. நல்லா வெயிட்டா இருக்கு. சரியான வெயிட்டுங்க அந்த குட்டி. நான் வேற இதை காட்டுங்கண்ணா. அடிக்கரிஞ்சு 3500. அடி கரிஞ்சி 3500. இது பிறவ குட்டி. சூப்பரா இருக்கு. நல்லா அழகா இருக்கு. செம்மறி குட்டி வேணுங்கிறத பாருங்க, அழகா. போன வாரம் காதுல மணி இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது இவருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கழுத்துல மணி இருக்கிற மாதிரி. பாருங்க, எனக்கு குட்டி வேணுமா? சூப்பரா இருக்கு. ஆனா ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்னா? 3500 சொல்லுங்கண்ணா. 3300 3200 கொடுத்துலாம்ண்ணா. பாத்தீங்கன்னா அவர் சொல்றதை கேட்டீங்க. 3500 சொல்றாரு. 3300 3200 கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி குட்டி இன்னொன்று இருக்கு, அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கடாங்கண்ணா. இது கடா குட்டி. ஆமாங்க. இது எத்தனை நாள் குட்டினா? இது போட்டு 1 மாசம் பக்கம் ஆகுது. 1 மாசம் மேசலுக்கு வந்து. அந்த குட்டி மேசல் தானா? இது மேசல் குட்டி. பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு வந்துருச்சு. என்ன ரேட் பண்ணலாம்னா? 3500 சொன்னதுண்ணா. ஒரு 3300 கொடுத்துடலாம். 3300. இது அதே தான். எல்லாமே மேசல் தரத்துல இருக்கிறனால அந்த ரேட் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இவரை பார்க்கலாம். நம்பியூர்ல இவரை பார்க்கலாம். அன்னூர்ல இவரை பார்க்கலாம். அப்புறம் வேற எந்த சந்தைனா? இந்த அன்னூர், புலிவெட்டி, முழுவெட்டி, இந்த மாதிரி சந்தையில இவரை பார்க்கலாம். இன்னும் நிறைய குட்டி இருக்கு, காட்டலாம் வாங்க பார்க்கலாம். கொடியாடு இதுங்களா? ஓகே. கொடியாடு கரும்போர் அப்படிம்பாங்க. ஆமாங்க. 2 ஒராட்டு குட்டிங்களா? அது 2 ஒராட்டு குட்டி. 2 ஒராட்டு குட்டி. கொடியாடு போக்கா இருக்கும். எத்தனை நாள் குட்டினா? இதுல 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் குட்டி. என்ன ரேட் வரும்னா? 6500 சொல்லுங்க ஜோடி. 6500 ஜோடி. ஆமாங்க. பாத்தீங்கன்னா ஜோடி 6500 சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, நல்லா வெயிட்டா இருக்கு. கடையில 3 2 ஒராட்டு குட்டி தான். கொடியாடு, ஒரு சில கொடியாடு. ஃபைனலா என்ன ரேட் முடிக்கலாம்? 6 ரூபாய் கொடுத்துலாம். ஃபைனலா 6000 ரூபாய் குடிக்கலாம். ஒரு நல்ல மேசல் பக்கத்துல இருக்குது. நல்ல மேய்க்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி வாங்கினா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு தாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நான் வெயிட் அப்படி கீழே வச்சிடலாம். நிறைய குட்டி இருக்க மாட்டேங்குன்னா. அது என்ன செம்பி மயிலம்பாடி துவரஞ்சம்பளியுமாங்க. துவரஞ்சம்பளியுமாங்க. மயிலம்பாடி பாலுக்கு பறக்குது. இது என்ன எத்தனை நாள் குட்டினா? இது இருக்குண்ணா. ஒரு 1 மாசம் பக்கமா இருக்குண்ணா. மேட்சுக்கு வந்துருச்சு. ஓகே ஓகே. ஃபைனல் என்ன ரேட் முடிக்கலாம்ண்ணா? 3 ரூபா சொன்னேன். 2700 பண்ணலாம். 2700 பண்ணலான் இருக்காரு. நல்லா மேட்சுக்கு வந்துருச்சு அப்படின்னு இருக்காரு. பாருங்க,
3500 சொல்லுங்க. ஓகே ஓகே. கிடாய் வேணுங்களா? அதுக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி அப்படியே காட்டுங்க. இதுங்களா? என்னடா 3500 சொன்னேன், 200 கம்மி ஒண்ணு ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? பாத்தீங்கன்னா இது ஒரு 10 நாள் குட்டி, தோரஞ்சம்பளியா? இல்ல கரிஞ்சி கரிஞ்சி கடை ரகம் தான், சண்டை கடை ரகம் அப்படின்ட்டு இருக்காரு. இது என்ன ரேட் வரும்னா? 2500 சொல்லுங்க. 2500 சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. நம்ம வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மதுரையில இருந்து ஒரு குரூப் வந்திருக்கு. அவங்ககிட்ட நம்ம அப்புறம் பேச, ஏன்னா ரேட் பேசிட்டு இருக்காங்க, நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா வேற எதுக்கு குட்டி அதெல்லாம் அது வேண்டாம். இது மேட்சல் என்னால தூக்க முடியுமா? இது மேட்சல் தரத்துல இருக்கு. இது பிறகு குட்டி. ஓகே, சூப்பரா இருக்கு. அதுக்குள்ள ஒரு பணத்தை எண்ணிட்டு இருக்காரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நிறைய ஆட்டுக்குட்டிகள் வாங்கணும், நம்ம ரமேஷ் அண்ணா பாக்கலாம். ஆனா இது என்ன ரேட்டு குடிக்கலாம்? 3500 சொன்னேன். ஒரு 3200 3 ரூபா கொடுக்கலாம். 3 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. மேட்சல் பக்கத்துல இருக்கு இந்த குட்டி. பாத்தீங்கன்னா கயிறுலாம் கட்டி வச்சிருக்காரு. ஆனா இது அப்படியே உரமா விட்டுருங்க, மேல இது விழுந்துற போதும். அவ்வளவுதானா? என்ன குட்டி இருக்கானா? கருப்பு குட்டி எடுத்துக்கலாமா? அது குட்டி சேலம் கருப்பு. சேலம் கருப்பு. இது பாத்தீங்கன்னா கெடா குட்டி. இது எத்தனை நாள் குட்டினா? இதுல ஒரு 10 20 என்ன ரேட் தான் முடியும்? 2.25 சொன்னேன். 2.5 கொடுக்கலாமா? 2.5 என்ன கொடுத்துறான்னு இருக்காரு. இது காம்ஸ்டர் நினைக்கிறேன்னா. இது காட்டலாம். இது 10 நாள் இருக்கு. 10 நாள் குட்டி. இது ஒரு 2 ரூபாய்க்குள்ள வருமானா? 2.5 சொல்றாரு. பேசினா ஒரு 2 ரூபாய்க்குள்ள முடிக்கலாம். அவர் சொல்ற வேலையில நம்ம எல்லாருமே சொல்ற வேலையில இருந்து நம்ம அதே ரேட்டுக்கு நம்ம வாங்க போறது இல்ல. கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்போம், கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வியாபாரிகள் எல்லாமே அப்படித்தான், சொல்ற வேலைக்கு யாரும் கொடுக்க போறது இல்ல. பேசுனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். குட்டி பிடிச்சிருக்கு அப்படின்றதுதான் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நம்ம ரமேஷ் அண்ணா பார்க்க போறோம். எந்தெந்த சந்தைக்கு போறாரு, எத்தனை நாள் குட்டிகளை இவர்கிட்ட விற்பனை கிடைக்கும், எந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கிடைக்குன்னு ஆனா சொல்ல போறாரு. ஆனா அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. அது எந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் உங்ககிட்ட விற்பனை கிடைக்கும்? நம்ம கிட்ட செம்பிளி பொறுத்தளவு கிடைக்கும், வெள்ளாடு கிடைக்கும், கொடியாடு, நாட்டாடு, அந்த மாதிரி இடத்துல நாட்டாட்டுல வந்து எல்லா ரகமும் கிடைக்கும். செம்பிளி அதே மாதிரி தோரஞ்செம்பிளி, செவலஞ்செம்பிளி, மயிலம்பாடி, பால் வெள்ளை, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நாட்டாட்டு பொறுத்தளவு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஓகே ஓகே. நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்கன்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை இங்க நம்பியூர் ஊத்துறோம்னா முனாம்பள்ளி வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஆதிக்குளத்தூர், வியாழக்கிழமை புளியம்பட்டிங்கன்னா புளியம்பட்டி, அது ஈரோடு மாவட்டம். ஆமா, ஈரோடு மாவட்டம் தான். வெள்ளிக்கிழமை புழுவெட்டிங்கன்னா புழுவம்பட்டி, அது புழுவெட்டிக்கு போறோம்னா. அப்புறம் சனிக்கிழமை அன்னூர், கோயம்புத்தூர் அன்னூர். சூப்பரா. ஆமாங்க. இந்த மாதிரி சந்தைகளுக்குள்ள இவர் போறாரு. இவரை நீங்க ஆட்டுக்குட்டிகள் வேணும், இவரை கான்டாக்ட் பண்ணோம்னா நம்பர் நாங்க தர்றோம். இவர் இந்த எந்த சந்தைக்கு போறாரு, நீங்க அந்த சந்தையிலையும் போய் வாங்கிக்கலாம். அப்படி உங்க நம்பர் சொல்லிருக்கேன். 97 87 91 59 92. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா அதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில. ஆனா உங்கள்கிட்ட என்ன விலையில ஸ்டார்ட் ஆகும்? மினிமம் 1500 ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 1500 ரூபாயில இருந்து ஒரு 5000 6000 வரைக்கும் வருமானா? அவ்வளவு வராதுண்ணா. ஒரு 4000 ரூபா 4500 ரூபா. பால்குட்டி அவரே சொல்லிட்டாரு. அந்த ரேட்ல வராது. மினிமம் 5000 ரூபாய்க்குள்ளதான் அப்படிதான் வரும். நேச்சர் குட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க. பால் குட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க. ஓகே ஓகே. சைஸ் பொறுத்த ரேட்டு வருங்க. ரொம்ப நன்றி அண்ணன். எனக்கு இந்த வியாபாரத்துலயும் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி சொன்னாரு. ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா வெயில நின்று இருக்காங்க, நம்ம அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம அவரை சந்திப்போம்.